ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பால் நல்லா திரிஞ்சு வந்ததும் ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி வடிகட்டி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி லைட்டாக அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் சுகர், 3 கப் தண்ணி ஊற்றி கொதித்ததும் ரெடி பண்ண ரசகுல்லாவை இதோட சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. சைஸ் டபுளாகி வரும். இப்போது ரபடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 கப் பால் சேர்த்து கொதித்ததும் குங்குமப்பூ சேர்த்து பால் கெட்டியானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாவை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரசமலாய் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.